Hello everyone, welcome to Mayura E-English. This is How to Speak English series episode 4. How to overcome speak English fear. இங்கிலீஷ் பேசுற பயத்தை எப்படி போக்குறது? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாததால இங்கிலீஷ் பேசும்போது ஃபியர் வரல. தெரிஞ்ச இங்கிலீஷை பேச யூஸ் பண்ணாததால ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தான் இந்த ஃபியர் இருக்கு. இந்த ஃபியரை கண்டிப்பா ஓவர் கம் பண்ண முடியும். ஹெவி ப்ரெஷர்லாம் எதுவும் இல்லாம இந்த வீடியோல ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுறதுக்கான ஃபியரை உடைக்க 10 பவர்ஃபுல் ஸ்டெப்ஸை பார்க்க போறோம். இந்த 10 ஸ்டெப்ஸை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஃபியர் டு கான்ஃபிடன்ஸ், சைலன்ஸ் டு ஸ்பீக்கிங், என்ன பேசுறது, எப்படி ஸ்டார்ட் பண்றதுங்கிற கன்ஃபியூஷன் டு ஐ கேன் ஸ்பீக் லெவலுக்கு உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த 10 ஸ்டெப்ஸ் உங்களோட லைஃபோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜேர்னில ஒரு பவர்ஃபுல் டூலா இருக்கும். ஸோ இந்த 10 ஸ்டெப்ஸ் என்னென்னு ஒன்னா இப்ப பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். ஸ்டெப் 1, ஸ்பீக் அலோன். முதல் ஸ்டெப் ஸ்பீக் அலோன். உங்களோட நீங்களே பேசுங்க. ஆமா, உங்க ரூம்ல டெய்லி 5 மினிட்ஸ் இங்கிலீஷ் பேசுங்க. உங்க பிளான்ஸ் பற்றி சொல்லுங்க, உங்க டே பற்றி சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ woke up at 7 o'clock, I brushed my teeth, I am having my breakfast, I have some work today. Start with simple sentences. It's enough. ஒரு முக்கியமான விஷயம், கிராமர் மிஸ்டேக் வந்தாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. கோல் ஸ்பீக்கிங். நீங்க தனியா பேசும்போது இந்த ஸ்பீக் அலோன் மெத்தட்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுல இருக்கிற பயம் போகும், அடுத்து மிஸ்டேக் வந்துருமோன்னு நினைச்சுக்கிட்டே பேசுற பயம் போகும், அதர் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் லாஃபுக்கு யோசிக்கிற பயமும் குறையும். ரிமெம்பர், கான்ஃபிடன்ஸ் வரணும்னா முதல்ல பேச ஆரம்பிக்கணும். பேசி பேசி தான் பெர்ஃபெக்ட் ஆக முடியும். லெஸ் ஃபியர், மோர் கான்ஃபிடன்ஸ், பெட்டர் இங்கிலீஷ். இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் விக்டரி. நெக்ஸ்ட், ஸ்டெப் 2, ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ மிரர். செகண்ட் ஸ்டெப், மிரர் பிராக்டிஸ். மிரர் முன்னாடி நின்று உங்க ஃபேஸை பார்த்துக்கிட்டே பேசுங்க. ஸ்மைல் பண்ணுங்க, ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா பேச முயற்சி பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங், மை நேம் இஸ் மயூரா, டுடே ஐ am going to talk about my day, I have a lot of work today. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஒரு மாதிரி நான் ஏன் மிரர் கிட்ட பேசுறேன் அப்படிலாம் தோணும். பட் டோன்ட் ஸ்டாப். மிரர் பிராக்டிஸ் உங்களுக்கு ஐ கான்டாக்ட், ஃபேசியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ், கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஒரு இங்கிலீஷ் பேசுறதுக்கு தேவையான எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்றதுக்கு உதவும். நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ் அண்ட் பரதம் கிளாஸ்ல பிக் மிரர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. That's also have some secret that can give you huge results. So that daily 5 minutes mirror practice must. ஒரு சில நாட்கள்ல ஹெசிடேஷன் குறைஞ்சி பேசுற கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். பேசுறத யாராவது பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்களோங்கிற ஃபியர் குறையும். ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட், நோ ஸ்ட்ரகிளிங். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸ்டெப் 3, ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். தேர்ட் ஸ்டெப், ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ். ஃபோன் எடுத்துக்கோங்க, வாய்ஸ் ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணுங்க, ஒரு சிம்பிள் டாபிக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மை கோல், ஹோம் டவுன், அதை பத்தி ஒரு 2 மினிட்ஸ் இங்கிலீஷ் பேசுங்க. அதுக்கப்புறம் உங்க ரெக்கார்டிங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். ஆனா டோன்ட் டெலிட் இட், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் கழிச்சு அதே டாபிக்கை மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுங்க. தென் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் அண்ட் செகண்ட் ரெக்கார்டிங் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. உங்க ப்ரொனன்சியேஷன், ஸ்பீக்கிங் ஸ்பீட், சென்டென்ஸ் ஃபார்மேஷன், கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதுக்கு முக்கியமானது அந்த 1 வீக் கேப்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்ஃபர்டபுள் சோனுக்குள்ள வந்துருவீங்க. ஸோ யுவர் ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கிங் கன்ஃபார்ம்.
Next, step 4. Talk to yourself in direct English. Fourth step, talk to yourself. இது ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக். நீங்க என்ன வேலை செய்றீங்களோ அதை இங்கிலீஷ்ல சொல்லுங்க. குக்கிங் பண்றீங்களா? ஐ ஆம் குக்கிங். டீ போடுறீங்களா? ஐ ஆம் மேக்கிங் டீ. ஒரு வாக்கிங் போறீங்களா? ஐ ஆம் வாக்கிங். விண்டோ ஓபன் பண்றீங்களா? ஐ ஆம் ஓப்பனிங் த விண்டோ. இப்படி உங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸை இங்கிலீஷ்ல சொல்லிக்கிட்டே இருங்க. இதனால என்ன ஆகும்? உங்க மைண்டுக்கும் மவுத்துக்கும் கனெக்ஷன் உருவாகும். தமிழ்ல நினைச்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் பேசுறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். இன்ஸ்டெட் ஒரு சிச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா அப்படி டைரக்டா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. I am cleaning my room like this. So that situation பார்த்த உடனே டைரக்டா இங்கிலீஷ்ல பேசுற கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா உருவாகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. Speak with one friend. Fifth step, speak with one friend. நாம இப்போ ஒரு 100 பேருக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேசணுமா? நோ. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரெண்டு போதும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்ணுங்க. டெய்லி 5 minutes இங்கிலீஷ் கான்வர்சேஷன். ஒரு சிம்பிள் ரூல் வைங்க. இந்த 5 minutes இங்கிலீஷ் மட்டும்தான். மிஸ்டேக் வந்தாலும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணாலும் நீங்களும் சிரிக்க கூடாது. லாஃப் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் கரெக்ட், என்கரேஜ் அண்ட் கண்டினியூ. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் யார் முன்னாடி இங்கிலீஷ் பேசணும்னாலும் பயமா ஹெசிடேஷனா இருக்கிற அந்த ஃபீல் குறையும். ஏன்னா கான்ஃபிடன்ஸ் க்ரோஸ் வென் யூ ஸ்பீக். ஸ்டெப் 6. ஸ்டார்ட் வித் சிம்பிள் சென்டென்சஸ். பல பேரோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும் போது பிக் சென்டென்ஸா பேச ட்ரை பண்ணுவாங்க. அதனால அவங்க நினைச்ச அளவு பேச முடியல அப்படின்னதும் அந்த பிரெயின் அப்படி பிளாக் ஆயிடும். ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருவாங்க. அதுக்கு பதிலா சிம்பிள் இங்கிலீஷ் பயன்படுத்துங்க. இப்போ ஒரு இடத்துல நீங்க ஐ வுட் லைக் டு இன்ஃபார்ம் யூ தட் ஐ எம் நாட் ஏபிள் டு அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐ காண்ட் அட்டெண்ட் த மீட்டிங் அப்படி சிம்பிளா சொல்லுங்க. லைக் I don't know, I don't understand, give me a minute, I am not sure. இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி கான்வர்சேஷன்ல சிம்பிள் இங்கிலீஷ் இஸ் பெட்டர் தென் சைலண்ட் இங்கிலீஷ். நீங்க பேசாம இருக்கிறத விட சிம்பிள் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நீங்க பேசுறது தான் முக்கியம். காம்ப்ளெக்ஸா பேசணுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. சிம்பிள் இங்கிலீஷ் பேசும்போது நீங்க நம்பிக்கையோட பேசுறதுனால ஃபர்ஸ்ட் நம்பிக்கையா பேசுற ஹேபிட் அதிகமாகும். அந்த உங்களோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஒரு ஹோப்ஃபுல்லான பர்சனா உங்களை எக்ஸ்போஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 7. ஸ்டாப் டிரான்ஸ்லேட்டிங் வேர்ட் பை வேர்டு. இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற அடுத்த பெரிய ப்ராப்ளம். தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் நினைக்கிறாங்க, அதை வேர்ட் பை வேர்ட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? பிரைன் ஸ்லோவாகும், ஸ்பீக்கிங் ஸ்டாப் ஆகும். அதனால முதல்ல ஸ்மால் இங்கிலீஷ் தாட்ஸ் டெவலப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டர் பாட்டில பாக்குறீங்களா? ஐ நீட் வாட்டர். திஸ் இஸ் வாட்டர் பாட்டில், இட்ஸ் எனஃப். டோரை பாக்குறீங்க, ஓப்பன் த டோர். மை ஃபோன் இஸ் ரிங்கிங். ஒரு டைமை பாக்குறீங்கன்னா இட்ஸ் 8 o'clock. இப்படி சிச்சுவேஷனை பார்த்து டைரக்டா இங்கிலீஷ் சென்டென்ஸ் திங்க் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் பண்ற டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இங்கிலீஷ் திங்கிங் டைரக்டா வரும். ஸோ இங்கிலீஷ் பேசும்போது உடனேயே சென்டென்ஸ் வரலையே அப்படிங்கிற ஃபியர் குறையும். இடையிலேயே பிளாக் ஆயிருவோமோ அப்படிங்கிற ஃபியர்லாம் இதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 8. அக்செப்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இங்கிலீஷ் பேசும்போது மிஸ்டேக்ஸ் வரலாம், கிராமர் மிஸ்டேக் வரலாம், ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் வரலாம், ராங் வேர்டு, ராங் சென்டென்ஸ் எதா இருந்தாலும் டோன்ட் பி அஃப்ரைட். ஒரு குழந்தை நடக்க போது விழுது, திருப்பி எந்திக்கும், திருப்பி நடக்கும். அதனால தான் அது ஒரு நாள் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இங்கிலீஷும் அதே மாதிரி தான். மிஸ்டேக், கரெக்ஷன், ப்ராக்டிஸ், தென் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் லாங்குவேஜ் ப்ராசஸ். ஸோ நீங்க ஒரு சென்டென்ஸ் தவறா பேசிட்டீங்கன்னா ஐயோ நான் இனிமே இங்கிலீஷ் பேசவே கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. இன்ஸ்டெட் ஓகே, ஐ மேட் எ மிஸ்டேக்,
Now I will learn the correct sentence. அவ்வளவுதான். Because of this, mistake வந்தாலும் ஸ்டாப் பண்ணாம பேசுற ஹேபிட் உருவாகும். Remember this, mistakes are not proof that you are bad at English. Mistakes are proof that you are practicing. Okay. Step 9, 1 minute non-stop speaking. இப்போ இது ஒரு சேலஞ்ச். 1 minute speaking challenge. டெய்லி ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபேமிலி. அதை பத்தி 1 minute நான் ஸ்டாப் இங்கிலீஷ் பேசுங்க. ஸ்டாப் ஆகக்கூடாது. வேர்டு கிடைக்கலையா, ஆல்ரெடி நம்ம ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் சீரீஸ்ல வீடியோல பார்த்த மாதிரி சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்க. அந்த வேர்டுக்கு ஈக்குவலா சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. Example, I have a small family. There are 4 members in my family. My father is my mother. We live together, like this. Just keep speaking. அடுத்த நாள் my friend. அப்படி ஒரு டாபிக். And then next day, my college, our village, my favorite food. இப்படி டெய்லி ஒரு டாபிக், ஒரு மவுத் பிராக்டிஸ் நல்லா கொடுக்கணும். நல்ல சவுண்டா பேசி பார்க்கணும். இப்படி 1 month ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்பீக்கிங் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த 1 minute ப்ராக்டிஸ்னால உங்களுக்கு இப்போ நீங்க எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேர்டு மறந்தாலும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி தொடர்ந்து பேசுற எபிலிட்டி கிடைக்கும். ஓகே, டெய்லி 1 minute ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்பீக்கிங் ஸ்டெமினா அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரெண்டும் அதிகரிக்கும். டெஃபினெட்லி யூ காட் எக்ஸலண்ட் ஸ்பீக்கிங் ஸ்கில். நெக்ஸ்ட், ஸ்டெப் 10, ஸ்பீக் எவ்ரி சிங்கிள் டே. லாஸ்ட் ஸ்டெப் பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸ்பீக் எவ்ரி சிங்கிள் டே. ஒரு நாள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ஜிம் போறீங்க, ஒரு 30 days போகாம திருப்பி போனீங்க அப்படின்னா பாடி எப்படி சேஞ்ச் ஆகும்? அதே மாதிரி ஒரு நாள் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த 10 நாள் பேசாம இருந்தா ஸ்பீக்கிங் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? ஸோ டெய்லி 5 minutes 10 minutes, அதிகமா முடியலையா அட்லீஸ்ட் 3 minutes, பட் டோன்ட் ஸ்டாப். ஒரு நாள் இடையில எப்பமாவது பேச முடியலன்னா நெக்ஸ்ட் டே திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிடணும். பர்ஃபெக்ட் ரொட்டீன் இல்லாட்டாலும் கன்சிஸ்டன்ட் ரொட்டீன் கண்டிப்பா வேணும். டெய்லி இப்படி கொஞ்ச நேரம் பேசி பழகும் போது இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் இல்ல, அது ஒரு டெய்லி ஹேபிட் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட், த பிக்கஸ்ட் சீக்ரெட். இப்போ இந்த வீடியோவோட ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட் என்னன்னா, ஃப்ளூயன்ட் ஸ்பீக்கர்ஸ் ஃபியர் இல்லாததால பேச ஆரம்பிக்கல, அவங்க பேச ஆரம்பிச்சதால தான் ஃபியர் போச்சு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபியர் 100%, செகண்ட் சென்டென்ஸ் பேசும்போது 80%, தேர்ட் சென்டென்ஸ் பேசும்போது ஃபியர் 60%. டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி ஸ்பீக்கிங், டெய்லி கான்ஃபிடன்ஸ், ஒரு நாள் 0 ஃபியர். அந்த நாள் நீங்க இங்கிலீஷ் பேசும்போது என்ன கிராமர், அதர்ஸ் என்ன நினைப்பாங்க, நான் சரியா பேசுறேனா, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்க. இன்ஸ்டெட் யூ வில் ஜஸ்ட் ஸ்பீக். இதுதான் ரியல் கான்ஃபிடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க 1 lakh or 2 lakhக்கு மொபைல் வாங்கினாலும் அதை சார்ஜ் பண்ணாதான் அது வேலை செய்யும். அப்படித்தானே? அதே மாதிரிதான் உங்க இங்கிலீஷும். இங்கிலீஷ் புக்ஸ், கிராமர் புக்ஸ், வெக்காபுலரி அண்ட் வீடியோஸ் நீங்க எல்லாம் பார்த்து என்னெல்லாம் வச்சிருந்தாலும் யூஸ் பண்ணாம, தட் இஸ் ஸ்பீக் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ யூஸ் இட், ஸ்பீக் இட், ப்ராக்டிஸ் இட் அண்ட் இம்ப்ரூவ் இட். ஸோ இன்னையில இருந்து இங்கிலீஷ் பேசும்போது ஃபியரை நினைக்காதீங்க, ப்ராக்டிஸை நினைச்சுக்கோங்க. மிஸ்டேக் வந்தா லேர்ன் பண்ணணும். வேர்டு தெரியலனா சிம்பிளா சொல்லுங்க. சென்டென்ஸ் வரலனா ஸ்மால் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதர்ஸ் சிரிச்சா இக்னோர் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் ஹியர் டு இம்ப்ரெஸ் பீப்புள், யூ ஆர் ஹியர் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் இங்கிலீஷ், டோன்ட் வெயிட் ஃபார் கான்ஃபிடன்ஸ். ஸ்பீக் ஃபர்ஸ்ட், கான்ஃபிடன்ஸ் வில் கம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ்க்கு மயூரா இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. This is Mayura English. I will see you in the next episode with something new and useful. Thank you.